ஐயா, குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்குது. இந்த சட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா? இதற்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறதே. நீங்க வரலாறு படிக்கணும். வரலாறு தெரிந்தவர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்க மாட்டாங்க. இது அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. இது தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். நாடு விடுதலை அடையும் பொழுது அல்லது பிரிவினை ஆகும் பொழுது, எப்படி சொன்னாலும் சரிதான், பிரிவினை ஆன பிறகுதான் விடுதலை ஆச்சு. அந்த நேரத்தில் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள். கவனிங்க வார்த்தையை, வரல, விரட்டப்பட்டார்கள். அந்த வரலாறு மாத்திரமே சொன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். கண்ணீர் வரும், ரத்த கண்ணீர் வரும். அந்த மாதிரி விரட்டப்பட்டு வந்தவர்களுக்கு இன்னி வரையில் நேற்று வரையில் குடியுரிமை இல்லாமல் இருந்தது. அகதிகள் மங்க என்ன வேணா சொல்லிட்டு, குடியுரிமை கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற உரிமை அவனுக்கு கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திட்டமிட்ட ரீதியில் இந்த பாரத நாட்டில் தவறான எண்ணத்தோடு இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்தவங்களும் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்க குறிப்பா ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த அங்கேருந்து விரட்டப்பட்டு வந்தவங்க, திட்டமிட்டு வந்தவங்க. குறிப்பா கிழக்கு வங்காளத்திலிருந்து இங்க வந்தவங்க எல்லாம் 1 கோடி பேர் இருக்கும். இங்க வந்தவொடனே ஓட்டுரிமை அவங்களுக்கு கிடைச்சிருது, வாட்டர் லிஸ்ட்ல சேர்ந்துடுறாங்க, குடியுரிமை கிடைச்சிடுது, வாக்காளர் பட்டியலில் சேர்றாங்க, எல்லாம் நடந்து போறதுன்னு. இப்போ இந்த அடித்து விரட்டப்பட்டு வந்தவனுக்கு இந்த நாள் வரையில் எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் இருக்கல. அவங்க எல்லாரையும் குடியுரிமை கொடுக்கணும்னு அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து திட்டமிட்டு வந்தவங்க இருக்காங்கல்ல லட்சக்கணக்கில், அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது. அது எப்படி வர்ணிக்கிறது? யார் வந்தா யார் வரலன்னு ஒரே வரியில் சொல்லணுமானா, இந்துக்கள், பார்சிகள், சீக்கியர்கள், இந்த மாதிரி போட்ட இவங்கள்லாம் இந்த விரட்டப்பட்டு வந்தவங்க தான். பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? குஷ்வந்த் சிங் ட்ரெயின் டு பாகிஸ்தான் ஒரு நாவல் இல்லை, உண்மையின் அடிப்படையில் வந்த நாவல். அந்த கதை படிச்சீங்கன்னா ரொம்ப ரத்த கண்ணீர் வரும். அப்படி அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு வேணும் நல்ல நினைவு இருக்கலாம். இப்போ நம்ம விடுதலை ஆகிப்போச்சு, 75 வருஷம் ஆயிருக்கு. இப்பவும் கூட அவனுக்கு குடியுரிமை இல்லாமல் இருந்தான். அதனால அந்த பிரிவுக்காக இப்ப யாரெல்லாம் இங்க குடியுரிமை பெற்று இருக்கிறானோ அதுல ஒரு நபருக்கும் கூட குடியுரிமை ரத்தாகாது. இதுவரை குடியுரிமை பெறாமல் இருக்கிற இந்த பிரிவை சார்ந்தவர்கள், இவங்களுக்கு மாத்திரம் குடியுரிமை உண்டு. இதுல உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய அம்சம், நல்ல விஷயம். அத்தனை பேரும் மகிழ்ச்சியோட, லட்சக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க, அந்த குடும்பங்கள் எல்லாம்.